Hi dear students, today we are going to see the next chapter. Chapter 19, Sources of Business Finance. Introduction. The previous chapter highlighted the importance of insurance. The present chapter enlightens the students on the concept of business finance, need for the business finance, sources of funds, and the importance of saving and personal investment avenues are briefly discussed in this chapter. Finance is the lifeblood of any business. No business enterprise can function without finance. So, இப்போ நம்ம என்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் பாடத்தில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இன்சூரன்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அதனுடைய முக்கியத்துவம் குறித்து இந்த படிச்சிருக்கோம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், அதை தொழிலுடைய நிதி மூலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த தொழிலுக்கு ஒரு நிதி தேவை, பிஸ்னஸ்க்கு ஃபினான்ஸ் தேவை, அதை எப்படி திரட்டுறோம், அதுக்குண்டான வழிகள் என்ன, ஸோ அதை எப்படி சேமிக்கிறோம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது தனிநபருடைய முதலீட்டில் அது வழிகள், இது எல்லாத்தையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஸ் இஸ் த லைஃப் பிளட் ஆஃப் எனி பிஸ்னஸ். உடலுடைய இரத்த ஓட்டத்தை போன்றது நிறுவனங்களுக்கு நிதி என்பது இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுது. நிதி எப்படிங்கிறது ஒரு இன்றியமையாததாக இருக்கும். நோ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஃபைனான்ஸ். Business enterprise need finance for fixed and working capital requirement. Fixed capital requirements include purchase of plant, machinery, furniture, fixtures, vehicles, and so on. While working capital requirements include purchase of raw materials, payment of salary and wages, incurring operating expenses like telephone bills, charges inward and outward, electricity charges, premium, sanitary, etc., stationery and etc. Owners or promoters has to estimate the business finance and accordingly look for various sources for financing the operating of the enterprises. The term sources of funds denote the various avenues of mobilization. இந்த நிதி தான் என்ன அப்படின்னா அந்த தொழிலுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. எந்த தொழில் நிறுவனமும் அந்த நிதி இல்லாமல் செயல்பட முடியாது. ஸோ அந்த ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு நிறுவனத்துக்கும் இரண்டு வகையான ஃபினான்ஸ் தேவைப்படுது. ஸோ என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஃபிக்ஸட் கேபிட்டல், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டலு, இன்னொன்று ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ அந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஃபிக்ஸடாக இருக்கக்கூடியது, அதாவது பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், ஃபிக்சர்ஸ், வெஹிக்கிள், இதெல்லாம் என்ன ஒரு ஃபிக்ஸட். ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டா அது மறுபடியும் நம்ம என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்ற மாட்டோம். அதனால் அது என்ன ஃபிக்ஸட் கேபிட்டல். அதே மாதிரி அந்த தொலைபேசி கட்டணம், உள்தூக்கு கூலி, வெளித்தூக்கு கூலி, இந்த மின்சார கட்டணம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், எழுதுபொருள் செலவுகள், இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் என்ன செலவு இது, இதெல்லாம் ஒர்க்கிங் கேபிட்டல். தென் நெக்ஸ்ட்டு the term sources of funds denotes the various avenues of mobilization of funds for a concern. This chapter threw light on each sources of capital. ஸோ இந்த தொழிலுடைய நிறுவனத்தில் இந்த உரிமையாளர்கள், தோற்றுவிப்பாளர்கள் நிறுவனத்துக்காக என்ன பண்ணுறாங்க, ஃபைனான்ஸ் தேவையை அறிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி அந்த நிதி நிலையை திரட்டி வழிவகை செய்கிறாங்க. ஸோ அந்த நிதியோட மூலங்கள் என்ன அப்படின்ற சொல்லல, அந்த நிறுவனத்தில் அந்த தொழிலுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ள தேவையாக இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஸை திரட்டக்கூடியதாக பல்வேறு வகைகளை குறிக்குது. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த லெசனில். அதாவது இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம், பிஸ்னஸ் ஃபினான்ஸ், ஒவ்வொரு வழி மூலத்தையும் பற்றியும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன், மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். Meaning.
The term business finance denotes the economic resources employed in business enterprises. This term includes money and credit employed in the business. Business finance is mainly concerned with arrangement of cash and credit for the business enterprises to carry out their day-to-day operations smoothly. அந்த தொழில் அதனுடைய ஃபினான்ஸ் அப்படின்றது பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்றது அந்த தொழில் நிறுவனத்தோட முதலீடு செய்யப்பட்டுள்ள அந்த பொருளாதார வளங்களை குறிக்குது. இதில் அந்த உரிமையாளர்கள் அந்த முதலீடு செய்யக்கூடிய தொகையும் அந்த தற்காலிகமாக வாங்கிய கடனும் அடங்கும். ஸோ முக்கியமாக அந்த தொழிலுடைய ஃபைனான்ஸ் ஒரு நிறுவனத்துடைய டே டு டே ஆப்ரேஷன்ஸ் என்ன, அது எப்படி நடக்குது, சுமூகமாக நடந்த தேவையான அந்த முதலீடு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அது எப்படி இருக்கும், முதல் மற்றும் கடன் மூலம் ஏற்பாடு செய்வதாகும். கேஷாகவும் இருக்கலாம், கிரெடிட்டாகவும் இருக்கலாம். The next, it is clear from the definition given above that the term business finance is mainly concerned with not only acquisition of funds from various sources but also with effective and efficient utilization of the finance mobilized therefore. இந்த தொழில் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றாட நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்திட்டு போகிறதுக்கு தேவையான ஃபைனான்ஸை அது முதல் மூலமாகவும் இருக்கலாம் அல்லது கடன் மூலமாகவும் அவங்க திரட்டலாம். The next one, definition. The finance function is the process of acquiring and utilizing funds by a business. அந்த ஃபினான்ஸ் செயல்பாடு அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் நிறுவனத்துடைய நிதினை திரட்டி அதை முறையாக பயன்படுத்துறதுக்கு அந்த செயலை குறிக்கக்கூடியது அப்படின்ட்டு யார் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா R.C. Osborne அப்படின்றவர் சொல்லியிருக்கார். Then next definition, finance is that business activity which is concerned with the acquisition and conservation of capital fund in meeting the financial needs and overall objectives of business enterprises. இது யார் சொல்லியிருக்கா, B.O. வீலர். B.O. வீலர் அப்படின்றவர் அந்த தொழிலுடைய நிதியியல், அதாவது பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்றது அந்த முதலீட்டுக்கான நிதியை பெறுவதும் அதை முறையாக பயன்படுத்துவதன் மூலமாக அந்த தொழில் நிறுவனங்களில் ஒட்டுமொத்த நோக்கங்களை நிறைவேற்றுவதும் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் செயல்பாடுகளை குறிக்கக்கூடியது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, B.O. வீலர் அப்படின்றவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஃபஸ்ட்டு, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். The following characteristics can be derived from the above definition. மேலே 2 டெஃபினிஷன் சொல்லியிருக்கோம், அதுலேயே என்ன அப்படின்னா அதனுடைய பண்புகளை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், பிஸ்னஸ் ஃபினான்ஸ் comprise of all type of funds, namely short, medium and long term used in business. அந்த தொழில் நிதி அப்படின்றது அந்த தொழிலில் பயன்படுத்தக்கூடிய குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால நிதியை உள்ளடக்கியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, all type of organization, namely small, medium and large enterprises require business finance. இந்த சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்கள் அனைத்து வகையான நிறுவனங்களுக்கும் இந்த நிதி தேவைப்படுகிறது. ஃபினான்ஸு எல்லா வகையான நிறுவனங்களுக்கும் தேவைப்படுது. The next, the volume of business finance required varies from one business enterprise to another depending upon its nature and size. In other words, small and medium enterprises require relatively lower level of business finance than the large scale enterprise. இந்த தொழிலுடைய ஃபினான்ஸினுடைய அளவு வியாபார நிறுவனங்களுடைய தன்மையை பொறுத்து இருக்கும், அதனுடைய செயல்பாட்டினுடைய அளவை பொறுத்து மாறுபடும். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபினான்ஸ் தேவைப்படும். சிறிய, நடுத்தர நிறுவனங்களுக்கு குறைந்த அளவுலையும்,
போதுமானதாக இருக்கும். ஆனால் பெரிய அளவில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கு அந்த ஃபினான்ஸ் எப்படி இருக்கும், அதிக தேவையாக இருக்கும். The next, the amount of business finance required differs from one period to another. In other words, the requirement of business finance is heavy during the peak season while it is at low level during the dull season. அந்த தொழிலுடைய பிஸ்னஸுடைய ஃபினான்ஸு அதனுடைய தேவை காலத்திற்கு ஏற்ப மாறுபடும். இதை வேறு வகையில் சொல்லணும் அப்படின்னம்னா, அந்த தொழில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய உச்சகட்ட காலத்தில் அந்த தொழில் நிதி தேவை அதிக அளவிலும், மந்தமான காலங்களில் நிதி தேவை குறைவாகவும் இருக்கும். The next, the amount of business finance determines the scale of operations of business enterprises. இந்த ஒரு நிறுவனத்துடைய தொழில் நடவடிக்கைகள் அளவு மற்றும் அதன் செயல்பாட்டு எல்லையை நிறுவனம் தொழில் நிதியின் அளவை தீர்மானிக்குது. அது எதை தீர்மானிக்குது? அந்த தொழில் நிறுவனத்துடைய அளவை தீர்மானிக்குது. These are all the nature of business finance. The next one, significance of business finance. Business enterprise can function effectively and efficiently only with adequate business finance. It cannot expand its business operation without business finance. The success of any business firm depends to a large extent on the manner in which it mobilizes, uses and disperses its funds. அந்த போதுமான நிதி இருந்தால்தான் அந்த தொழில் நிறுவனத்தால் ஆக்கப்பூர்வமான திறமைகளோட செயல்பட முடியும். போதுமான நிதி இல்லாத நிலையில் ஒரு நிறுவனம் அதன் செயல் எல்லையை விவரிக்க இயலாது. எந்த ஒரு நிறுவனத்தின் வெற்றியும் அது தனக்கு தேவையான நிதியை சிறப்பான முறையில் திரட்டுவதில், பயன்படுத்துவதிலையும் மற்றும் பல்வேறு துறைகளுக்கு அதனை பகிர்ந்து அளிப்பதிலையும் அடங்கி இருக்கு. The following points highlight the significance of business finance. இந்த தொழில் நிதியோட முக்கியத்துவத்தை நாம் எடுத்துக்காட்டோட நம்ம பார்ப்போம். First one, a firm with adequate business finance can easily start any business venture. போதுமான நிதியை பெற்றிருக்கக்கூடிய நிறுவனம் எளிதில் எந்த ஒரு புதிய தொழில் முயற்சியையும் மேற்கொள்ள முடியும். The next, business finance helps the business organization to purchase raw materials from the suppliers easily to produce goods. இந்த நிறுவனத்துடைய பொருட்களை உற்பத்தி செய்ய தேவையான மூலதனங்களை விநியோகிப்பாளர்களிடமிருந்து அந்த எளிய சொற்பகர்வுகளில் வழங்குவதற்கு தொழில் நிதி உதவுது. The business firm can meet financial liabilities like prompt payment of salary and wages, expenses, etc. in time with the help of sound financial support. இந்த நல்ல நிதி நிலையில் உள்ள நிறுவனங்கள் சம்பளம், கூலி, வட்டி, அதனுடைய பயன்பாட்டு கட்டணங்கள், ஸோ அந்த செலவுகள் ஆகிய இந்த நிதி சார்ந்த ஃபினான்ஸு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பொறுப்புகளை அந்த உரிய நேரத்தில் தீர்க்க முடியும். Then next one, the sound financial support enables the enterprises to meet any expected or uncertain risk arising from business environment efficiently. For example, economic showdown, trade cycle, severe competition, shift in consumer performance, etc. அந்த வலுவான நிதி நிலையுடன் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் அந்த தொழில் சூழலில் இருந்து வரக்கூடிய எதிர்பாராத இடர்களை, பொருளாதார மந்தநிலை, வணிக சுழற்சி, கடுமையான போட்டி, நுகர்வு, அந்த விருப்பத்தின் பேரில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போன்றவற்றை திறமையாக கையாள முடியும். இந்த நெக்ஸ்ட்டு, சவுண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் empowers the enterprises
to attract talent, manpower and introduce latest technology. வலுவான நிதிநிலையுடன் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் திறமையான மனித வளங்களை தன் வசம் கவர்ந்திழுக்க முடிகிறது. நவீன தொழில்நுட்பத்தை எந்த இன்னலும் இன்றி அறிமுகப்படுத்த முடிகிறது. These are all the significance of business finance. Then next one, sources of business finance. Under that, classification of sources of finance. Business finance is classified into 3 types with reference to time period, that is long term finance, that is more than 5 years, medium term finance above 1 year but below 5 years, and short term finance within 1 year for carrying on business operations. Long term finance can be mobilized by issue of shares and debentures, term loans from commercial banks and financial institutions, and retained earnings. Medium term finance can be mobilized by public deposits, leasing, medium term finance loans from banks and financial institutions. Short term loans finance can be raised through public deposits, trade credit, consumer advance, hypothecation, cash credit, bank overdraft, pledge, mortgage, etc. என்ன பார்த்துருக்கோம்? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். அதில் ஒரு 3 வகை இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாங் டேர்ம் ஃபினான்ஸ், அதாவது மோர் தென் 5 years. தென் மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் above 1 year பட் பிலோ 5 year, 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும். தென் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் வித்தின் 1 year, 1 வருஷத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியது. இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 வகையான பீரியட்ஸ். ஸோ அதில் ஒவ்வொன்று. தென் த வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 3 categories on the basis of period basis, கால அளவினுடைய அடிப்படையில். தென் ஓனர்ஷிப் basis, உரிமையின் அடிப்படையில். தென் சோர்ஸ் ஆஃப் ஜெனரேஷன் basis, உருவாக்க அடிப்படையில். ஃபர்ஸ்ட் ஒன், ஆன் த பேசிஸ் ஆஃப் பீரியட், இந்த கால அளவினுடைய அடிப்படையில். The different sources of finance can be further grouped into 3 categories on the basis of period. ஸோ இதுவுமே என்ன இருக்குது, ஒரு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ், மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஸ். Sources of short-term finance. Short-term funds are those sources which are required by the business firm for a period of within 1 year. Some of the important sources of short-term finance are briefly explained below. இந்த குறுகிய கால நிதி அப்படின்றது என்ன அப்படின்னா, அது 1 வருஷத்துக்குள்ளே இருக்கும். அந்த தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதியை குறிக்கக்கூடியது, 1 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிதியை குறிக்கக்கூடியது. இது பல்வேறு வகையாக குறுகிய காலத்தில் அந்த நிதிகள் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். லோன்ஸ் இஸ் எ டைரக்ட் அட்வான்ஸ் மேட் இன் lump sum which is credited to a separate loan account in the name of borrower. The borrower can withdraw the entire amount in cash immediately. It can be repaid in 1 or more installments, but the interest on loan and advances is calculated on the whole of the amount borrowed right from the date of sanction. It may be secured or unsecured. Loans and advances are usually sanctioned by pledge of specific assets like fixed deposit, receipts, documents of title to the goods, shares, debentures, etc. இந்த கடனும் அதற்கான முன்பணமும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க டாபிக். ஸோ அதில் கடன் அப்படின்றது, அந்த கடன் கேட்கக்கூடியவர் அந்த கடன் கணக்கில் ஒட்டுமொத்த கடன் தொகையையும் ஒரே
தடவையாக அதில் அவங்க கணக்கில் வரவு வைக்கக்கூடிய தொகையை குறிக்கக்கூடியது. அந்த கடன் பெறக்கூடியவர் அவ்வாறு வரவு வைக்கப்பட்ட தொகையை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பெற்று பயன்பெறுகிறார். கடன் வாங்கக்கூடியவர் அது என்ன பண்ணுறாங்க, டோட்டல் அமௌண்ட்டையும் அவங்க ஒட்டுகா வாங்கி அதனை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி கடன் பெற்ற தொகையை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தவணைகளை திருப்பி ஒரே தவணையாகவும் திருப்பி செலுத்தலாம், அல்லது 2, 3, 4 தவணைகளிலையும் அவங்க திருப்பி செலுத்துவார். ஆனால் இந்த கடனுக்கான வட்டி இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த கடன் அனுமதிக்கப்பட்ட நாளில் இருந்து என்னைக்கு கடன் வாங்கினாங்களோ அந்த நாளில் இருந்து திருப்பி அடைக்கக்கூடிய நாள் வரையில், அதை திருப்பி செலுத்தக்கூடிய நாள் வரையில் அந்த காலத்திற்கு மொத்த கடன் தொகையுடைய மீதி கணக்கிடப்படுது. மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கு கால்குலேட் பண்ணப்படுது. இந்த வகையான கடன் பிணையத்தை வைத்துக்கொண்டோ அல்லது பிணையம் இல்லாமலோ, ஏதாவது செக்யூரிட்டி வச்சுட்டோ அல்லது அன்செக்யூரிட்டி இல்லாமலோ வழங்கப்படலாம். இந்த கடன் மற்றும் முன்பணங்கள் அது வழக்கமாக நிலை வைப்பு ரசீது அல்லது சரக்குரிமை ஆணையம், ஆவணங்கள், அந்த பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் போன்ற ஏதோ ஒரு சில பிணையங்களை ஈடாக பெற்றுக்கொள்வது வழங்கப்படுகிறது. ஸோ அதாவது அந்த எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்டோ, டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் த கூட்ஸோ அல்லது ஷேர்ஸ், டிபஞ்சர்ஸ் இதை மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, லோன்ஸ் கொடுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பேங்க் ஓவர் டிராஃப்ட், வங்கி மேல்வரைப்பற்று. A bank overdraft refers to an arrangement whereby the bank allows the customer to overdraw the required amount from its current deposit account within a specified limit. Interest is charged only on the amount actually overdrawn. So, அந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது அந்த பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு உட்பட்டு ஒரு வாடிக்கையாளருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வரவில் இருக்கக்கூடிய தொகையை விட அதிகமான தொகையை எடுத்து பயன்படுத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகும். ஸோ எவ்வளவு தொகை கடனாக பெறப்படுகிறதோ அதற்கு மட்டும் வட்டி வசூலிக்கப்படுகிறது. ஸோ எவ்வளோ நம்ம பேங்க்லேருந்து எக்ஸஸாக எடுக்கிறோமோ அந்த அமௌண்ட்க்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் உரிய பேங்க் டிராஃப்ட்டு, அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு என்ன பண்ணுறாங்க, அதனுடைய உச்ச வரம்பு அவருடைய நடப்பு கணக்கில், அதாவது கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து சராசரியாக இருக்கக்கூடிய வரவுனுடைய அடிப்படையில் அவங்க எந்த அளவுக்கு அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்தது தான் என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் ஓவர் டிராஃப்ட் அவங்களுக்கு தருவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கவுண்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். வென் கூட்ஸ் ஆர் சோல்ட் ஆன் கிரெடிட், the suppliers generally draw bill of exchange upon customers who are required to accept it. அந்த ப்ராடக்டை அந்த கடன் அடிப்படையில் விற்கும்போது அந்த விற்கக்கூடியவர் அந்த வாங்குறவருடைய பேரில் அது எழுதக்கூடியதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டிஸ்கவுண்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். த டியூரேஷன் ஆஃப் சச் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மே பி ranging from 15 days to 180 days. Instead of holding the bill till the date of maturity, borrowers generally prefer to get them discounted with the bank. Discounting bill of exchange refers to an act of selling a bill to obtain payment for it before its maturity. இந்த மாற்றுச்சீட்டு சராசரியாக எவ்வளோ நாள் பயன்படுத்தாங்க, 15 நாள்லேருந்து அதிகபட்சம் 180 நாள் வரைக்கும் அது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாங்க. இந்த நிலையில் அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான கடனுக்கு விற்ற விற்பனையாளர் அந்த மாற்றுச்சீட்டில் ஒரு குறிப்பிட்டுள்ள காலத்திற்கு முன்பாக பணத்தை பெற முடியாத நிலையில் இருக்கிறார். அந்த 15 நாளைக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை பெற முடியாத அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை தான் கணக்கில் வைத்துள்ள வங்கியில் பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட் பண்ணதுனால அது என்ன அப்படின்னு பண்ணால் அது முதிர்வு காலத்திற்கு முன்பாகவே வங்கியிட நாங்கள் என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட்டில் விற்று அதை பணம் பெற்று நடவடிக்கையை குறிக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் ட்ரேடு கிரெடிட். Trade credit is the credit extended by one trader to another for the purpose of purchasing goods and services.
Purchaser need not pay money immediately after the purchase. Such credit appears in balance sheet as trade creditors or accounts payable. Trade credit is very simple and convenient method of raising short-term finance. There is no formality involved in availing this facility. There is no need to give any security for trade credit. It is said to be more economical than bank loans. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரேடு கிரெடிட், அதாவது வியாபார கடன். இந்த வியாபார கடன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் பிறதொருவருக்கு அந்த ப்ராடக்டை அண்டு சர்வீஸையும் பெறுவதற்கு அது தரக்கூடிய கடனை குறிக்குது. அதாவது தரக்கூடிய கடன் வாங்கிய பொருளுக்கான தொகையை பொருளை வாங்குபவர் உடனே செலுத்தாமல், பொருளை வாங்கக்கூடியவங்க உடனே செலுத்தாமல் ஒரு குறிப்பிட்ட தவணை காலத்திற்கு பிறகு செலுத்த அனுமதிக்கப்படுகிறார். 1 or 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவங்க செலுத்துகிறதா அவங்க இருக்கும். ஸோ அந்த உடனடியாக வாங்கிய பொருள்களும் அந்த பணத்தை செலுத்தாமல் அதனை ஒரு சில தவணைகளை செலுத்துகிற வகையாக ஏற்பாடு செய்யப்படக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் கடன். ஸோ இந்த வகையான கடன்கள் ஒரு சில நேர்மையான மற்றும் நற்பெயர் ஈட்டிய வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். இந்த மாதிரியான கடன் எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில நல்ல கஸ்டமர்ஸ்க்கு மட்டுமே கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு உண்டான சலுகையாக இருக்கும். இது என்ன அப்படின்னா ஃபைனலில் குறிப்பாக பொறுப்புகள் பக்கத்தில், அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அதனுடைய லயபிலிட்டி சைடில் கிரெடிட்டர்ஸ் அல்லது பில்ஸ் பேயபிள் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. என்னென்னுங்க, பில்ஸ் பேயபிள் அல்லது கிரெடிட்டர்ஸ் நேமில் குறிப்பிட்டிருக்கோம். ஸோ இந்த முறையில் அந்த கடனில் இருக்கக்கூடிய சரக்குகளை பர்ச்சேஸ் பண்ண எந்த ஒரு நடவடிக்கை முறைகளை பின்பற்ற வேண்டியதில்லை. ஸோ மேலும் எந்த சொத்தை ஈடாக தர வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த ஒரு சொத்தையும் அதற்கு ஈடாக தரணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ எனவே இந்த கடனை அந்த பேங்க் கடனை விட சால சிறந்ததாக குறிப்பிடுறாங்க. ஸோ பேங்க்கில் வாங்கக்கூடிய கடனை விட ட்ரேடு கிரெடிட் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பிளட்ஜ், அதாவது அடகு கடன். A customer transfers the possession of an article with the creditor and receives loan till the repayment of loan. The article is under the custody of the borrower. If the debtor fails to refund the loan, creditors will auction the article, pawn and adjust the outstanding loan from the sale proceeds. இந்த கடன் பெறக்கூடியவர் அவசரமாக அவங்களுக்கு ஃபினான்ஸ் தேவை அப்படின்னா அதை பூர்த்தி செய்கிறதுக்கு தனக்கு சொந்தமான ஒரு பொருளை என்ன பண்ணுறாங்க, அவர் கடன் வாங்கக்கூடியவர்கிட்ட அடகு வச்சுட்டு அதை கடனாக பெறக்கூடியவர். ஸோ அந்த கடனை திருப்பி செலுத்துகிற வரைக்கும் அந்த அடகு வச்ச பொருளை அது யார்கிட்ட தான் இருக்கும், கடனால் யார்கிட்ட நம்ம அடகு வச்சோமோ அவர்கிட்டயே இருக்கும். அந்த கடனாளி கடனை திருப்பி அடைக்க தவறினால், இந்த கிரெடிட்டர்ஸு இந்த கடனை திருப்பி அளிக்க தவறிட்டாங்கன்னா அந்த டெட்டார்ஸ், அதாவது கடனாளர் தகுந்த முன் அறிவிப்பு இன்றி என்ன பண்ண கடனாளிக்கு கொடுத்து விட்டு, அதாவது தகுந்த முன் அறிவிப்பு, அந்த குறிப்பிட்ட ப்ராடக்டை அவங்க என்ன பண்ணணும், வாங்கிக்க சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. அந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் அந்த அடகு வைத்த பொருளை ஏலம் விடுவார். ஸோ அந்த ஏலம் விடுறது மூலமாக அந்த பெறப்பட்ட தொகையை கடனுக்கும் மற்றும் அதற்கு உண்டான வட்டிக்கும் எடுத்துக்கொண்டு மீதி தொகையை ஏதும் இருப்பின் அதை கடனாளிக்கு வழங்குவார். ஸோ அந்த அதில் கடன் போக அதிகமாக அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கடனும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை அந்த ப்ராடக்ட்டுக்கு சொந்தமானவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ஹைப்போத்திகேஷன், பந்தக் கடன். This is loan taken by depositing document of title to the property with the banker. Of course, the physical possession of asset property is with the borrower. If the borrower fails to repay the loan amount,
The article hypothecated will be sold in auction by the banker concerned. Business people hypothecate goods or equipment to get this type of loan. It is a loan taken on the security of movable asset. ஸோ இந்த பந்த கடன் அப்படிங்கிறது, அதாவது ஹைப்போத்திகேஷன் அப்படின்றது அசையக்கூடிய சொத்துக்கள் மூலமாக அந்த ஆவணங்களை அந்த கடனாளிகளிடம் அடகு வைத்து பெறக்கூடிய கடனாகும். ஸோ அந்த அடகு கடனில் அந்த சொத்தினுடைய உடைமை வச்சு அந்த கடன் பெறப்படுது. ஸோ இந்த மாறாக இந்த ஹைப்போத்திகேஷனில் அசையக்கூடிய சொத்தின் மூலமாக அந்த ஆவணங்களை ஈடாக கொடுத்து அந்த கடன் பெறப்படுது. ஸோ இவ்வகை கடனில் அசையும் சொத்தினுடைய உடைமை கடனாளியிடம் இருப்பதால் இதை பயன்படுத்தி கடனாளி கடனை அடைக்க தடை ஏதும் இல்லை. அந்த பொருளோட உரிமையை அந்த கடனாளிகிட்டேருந்து இருப்பினும் அந்த பொருளை பயன்படுத்துறதுக்கு கடனாளிக்கு அனுமதி இருக்குது. அந்த கடனாளி அந்த கடனை திருப்பி அடைக்க தவறினால் கடனாளர் தகுந்த முன் அறிவிப்பை அவருக்கு கொடுத்துட்டு அந்த அடகு வைத்த பொருளை ஏலம் விட்டு அதன் மூலமாக கடன் மற்றும் வட்டி தொகையை வசூலித்து கொள்கிறார். ஸோ அந்த வழக்கமாக என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த ப்ராடக்ட்டு மற்றும் அந்த மெஷினரி போன்ற அசையக்கூடிய சொத்துக்களுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைப்போத்திகேஷன் கொடுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், மார்ட்கேஜ். This is a type of loan taken from the bank by lodging with the banker title deed of immovable assets like land and building. Business people raise loans by depositing the title deed of the properties with the bank. அடமானம். இந்த அசையாத சொத்துக்கு ஈடாக வச்சுக்கிட்டு அதற்கு ஃபைனான்ஸ் தரக்கூடியதுக்கு என்ன பேருன்னு பார்த்தா மார்ட்கேஜ் அப்படின்ட்டு பேர். அந்த கடனாளிகள் அந்த அதுக்கு நிலம், கட்டிடம் போன்ற அசையா சொத்து, அதாவது நிலம், கட்டிடம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லேண்ட் அண்டு பில்டிங். அது என்ன ஆகாது, மூவ் ஆகாது, இம்மூவபிள் அசட். அந்த மாதிரியான இம்மூவபிள் அசட் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதற்கு நமக்கு பணம் தராங்க. அந்த பணத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ட்கேஜ். தென் நெக்ஸ்ட் ஒன், லோன்ஸ் அகெயின்ஸ்ட் த செக்யூரிட்டிஸ். பிணைய கடன். Bank accept various type of securities like fixed deposit, receipt, bank debts, insurance policies, supply bills, share debentures, bonds of company, document of title to the goods like a railway receipt, bill of lading, trust receipt, warehouse keeper's receipt, book dates, and so on, and provides loan on the basis of the afforded security. இந்த பிணைய கடன் அப்படின்னா ஏதாவது ஒன்று அவங்க பிணையமாக வாங்கிக்கிட்டு அதற்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, லோன் கொடுக்கக்கூடியது. அந்த ரசீதில் அந்த ஏற்றுக்கடன், காப்பீடு, திட்ட ஆவணம், அளிப்பு ரசீது, இது பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள், அந்த நிறுவனத்துடைய முறிகள், அதாவது பாண்ட்ஸு, அந்த சரக்கு உரிமைகள், ரயில் ரசீது, ஸோ இதெல்லாம் பெற்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்கக்கூடிய கடன், கடனாளியிடமிருந்து இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கடன் தரக்கூடியது தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா லோன்ஸ் அகெயின்ஸ்ட் த செக்யூரிட்டிஸ். ஏதாவது ஒரு செக்யூரிட்டி வாங்கிக்கிட்டு அதன் பிறகு கொடுக்கக்கூடிய கடன்கள். தென் நெக்ஸ்ட் ஒன், க்ளீன் லோன், பிணையமற்ற கடன். Banks provide clean loan to certain customer of outstanding credit worthiness on the basis of their character, capacity, and capability. It simply grants loan without any physical security. In other words, clean loan is loan given without any security or with personal security. In the க்ளீன் லோன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிணையமும் இல்லாமல்
அவங்க கடன் பெறக்கூடியது, அதாவது கடன் பெறக்கூடியவர் அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்க திருப்பி செலுத்தக்கூடிய திறன் மற்றும் அவருடைய செயல் திறமைகளை பொறுத்து அதனுடைய அடிப்படையில் தரக்கூடிய கடன் என்ன அப்படின்னா க்ளீன் லோன். தென் நெக்ஸ்ட் ஒன் கமர்ஷியல் பேப்பர். Commercial paper is an unsecured money market instrument in the form of a promissory note. Corporate promissory primary dealers and all India financial institutions are eligible to issue commercial paper. It was introduced in India in 1990 under Section 45W of the Reserve Bank of India Act. It is issued by a firm to raise funds for a short period. It can be issued for maturities between a minimum of 7 days and a maximum of 1 year from the date of issue. Next, commercial paper. இந்த வாக்குறுதி தாள் வடிவத்தில் எவ்வித பிணையமும் இல்லாமல் அந்த நிறுவனங்களால் அந்த மார்க்கெட்டில் வெளியிடக்கூடிய ஒரு ஆவணத்திற்கு தான் என்ன பேர் அப்படின்னா கமர்ஷியல் பேப்பர் அப்படின்ட்டு பேர். இந்த கூட்டு பங்கு நிறுவனங்கள் இந்திய ரிசர்வ் பேங்கால் பதிவு பெற்ற முதன்மை முகவர்கள், அதாவது பிரைமரி டீலர்ஸ் மற்றும் அனைத்து இந்திய நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றையும் அந்த வணிகத்தால், அதாவது கமர்ஷியல் பேப்பரை வெளியிட தகுதி பெற்ற நிறுவனங்களாக இருக்குது. ஸோ இந்த வகையான கமர்ஷியல் பேப்பர் முதல்ல இந்த இயர் 1990 வெளியிட்டாங்க. இந்த வகையான தாள்கள் இந்திய ரிசர்வ் பேங்க் சட்டத்தின் 45 கீழே அது வெளியிடப்பட்டது. செக்ஷன் 45W கீழே அது வெளியிடப்பட்டது. ஸோ இது ஒரு குறுகிய கால ஃபினான்ஸை கலெக்ட் பண்ணக்கூடியதுக்கு ஒரு ஆவணமாக செயல்படுது. குறைந்தபட்சம் 7 நாட்களும் அதிகபட்சமாக அது 1 இயர்க்கும் அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தா கமர்ஷியல் பேப்பர். தென் நெக்ஸ்ட் ஒன் ஹையர் பர்ச்சேஸ் ஃபினான்ஸ். ஸ்மால் ஸ்கேல் firm can acquire industrial machinery, office equipments, vehicle, etc. without making full payment through hire purchase. With the help of asset acquired through hire purchase, they can produce and sell. From the earning, payments can easily be made in installments. Ultimately, the ownership of asset can be acquired. Now, several agencies like National Small Industries Corporation provide machinery and equipments to small scale units on hire purchase basis. இது வாடகை கொள்முதல் நிதி. இந்த சிறிய தொழிலுக்கு தங்களுக்கு வேண்டிய மெஷினரிஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அலுவலக உபகரணங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு அதனோட முழு மதிப்பையும் செலுத்தாமல் அது ஒரு பகுதியை முன்பணமாக செலுத்திவிட்டு அப்பொருளை வாங்கக்கூடிய முறைக்கு வாடகை கொள்முதல் முறை அப்படின்ட்டு பேர். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா ஹையர் பர்ச்சேஸ் ஃபினான்ஸ் அப்படின்ட்டு பேர். இந்த ஹையர் பர்ச்சேஸ் முறையில் பெறக்கூடிய சொத்து வைத்து அந்த கடன் பெற்றவர் உற்பத்தி மற்றும் விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு அந்த வாடகை கொள்முதல், அதாவது ஹையர் பர்ச்சேஸ் வாங்கிய பொருள்களை மதிப்பை தவணையில் திருப்பி அடைக்க வேணும். அந்த கடைசி தவணையை செலுத்திய பிறகு அப்பொருள் மீதான உரிமை கடன் பெற்ற பயனாளிக்கு மாற்றி தரப்படும். இப்போ குறிப்பிட்ட காலமாக தேசிய சிறு தொழில் கழகங்கள் போன்ற பல நிறுவனங்கள் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை இங்கே ஹையர் பர்ச்சேஸ் முறையில் வாங்கிறதுக்கு உதவி செய்து வருகின்றன. தென் நெக்ஸ்ட்டு ஃபேக்டரிங். Factoring is one of the method of raising business finance through sale or mortgage of book debts. Under this method, business concern sell the accounts receivable to a finance company called a factor at a discount. The கடன் வசூல் முகமை.
இந்த கடன் வசூல் முகமை அப்படின்றது அந்த ஏற்றுக்கடனில் விற்று அல்லது அதனை அடகு வைத்து நிதி திரட்டக்கூடிய ஒரு முறையாகும். அதாவது ஃபேக்டரிங் அப்படின்றது என்ன, ஏற்றுக்கடன், அதாவது கடன் வசூல் முகமை. அதில் அந்த மெத்தட் ரைசிங் த பிஸ்னஸில் என்ன பண்ணுறாங்க, மார்ட்கேஜ் ஆர் சேல் ஆஃப் புக் டெட்ஸ். Under this method, business concerns sell the accounts receivable to a finance company called a factor at a discount. அதில் என்ன பண்ணுறாங்க, இந்த முறையில் கடன் விற்பனை செய்து அந்த நிறுவனம் அந்த கடனை வசூலிக்க பொறுப்பில் அந்த முகவருக்கு விற்றுவிடுது. ஸோ சம்பந்தப்பட்ட முகமை கடனாளியிலிருந்து அந்த நேரடியாக அந்த கடனை வசூலித்து கொள்ளும். அந்த கடன் வசூல் அந்த முகமை ஏற்றில் இருக்கக்கூடிய கடனாளிகளை தள்ளுபடியில் வழங்குது. அதனால் அந்த வழங்கிய ஏற்றுக்கடனிலிருந்து முழு மதிப்பையும் அந்த கடனாளியிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது. யார்கிட்டருந்து பெற்றுக்கிறது, அந்த கடனாளியிட்டிருந்து பெற்றுக்கொள்கிறது. These are all the sources of short term finance. Then next one, sources of medium term finance. First one, loans from banks. When the bank lends for a period ranging from more than 1 year to less than 5 years, it is called medium term loan. All aspects of bank finance have been discussed under the head long term source of finance. இந்த ஓராண்டுக்கு மேலே 5 ஆண்டுக்கு மிகாமல் இருக்கக்கூடிய கடன்கள் தான் என்ன அப்படின்னா சொல்கிறோம். அப்படின்னா லோன்ஸ் ஃப்ரம், அதாவது மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ். இந்த பேங்க்ஸில் வழங்கக்கூடிய வெவ்வேறு வகையான கடன்கள் குறித்து இந்த நீண்ட காலத்தில் நிதி ஆதாரம் என்று தலைப்பில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில். அதுக்கு முன்னாடி அதற்கான விளக்கத்தை அந்த பகுதியிலேயே நம்ம பார்க்கலாம், இந்த லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸில். தென் நெக்ஸ்ட் ஒன், லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Where the financial institutions lend for a period ranging from more than 1 year to less than 5 years is called medium term loan. All aspects of institutional finance have been discussed under the head long term finance. நிதி நிறுவனங்கள் ஓராண்டுக்கு மேலேயும் 5 ஆண்டுக்கு இடையிலான காலத்தில் இருக்கக்கூடிய கடன் வசதிகளை தருது. இந்த நடுத்தர கால நிதி நிறுவன கடன் அப்படின்றது நம்ம கூறும். இந்த பல வகையான ஃபினான்ஸு, இந்த நிறுவன கடன்கள் நீண்ட காலத்தில், அதாவது லாங் டேர்ம் ஃபினான்ஸில் ஆதாரமாக கொண்டு இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டாப்பிக்கில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன், லீஸ் ஃபினான்சிங். லீஸ் ஃபினான்சிங் டினோட்ஸ் ப்ரமோட் ஆஃப் அசட்ஸ் த்ரூ லீஸ். குத்தகை நிதி அப்படின்னு சொல்லக்கூடியது லீஸ் ஃபினான்ஸ்னால். அப்படின்னா என்ன அப்படின்னா, அது தேவைப்படக்கூடிய சொத்துக்களை அந்த லீஸாக எடுத்துக்கிட்டு அதனுடைய உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய செயலை குறிக்கக்கூடியது. ஃபார் மெனி ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அக்விசிஷன் ஆஃப் பிளான்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் அதர் permanent asset will be difficult in the initial stage. In such a situation, leasing is helping them to a greater extent. Leasing here refers to the owning of an asset by and any individual or a corporate body which will be given for use to another needy business enterprise on a rental basis. இந்த தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தளவாடங்கள், கருவிகள், இதர சொத்துக்கள் ஒட்டுமொத்த பணம் செலுத்தி வாங்குவது என்பது கடினமான ஒன்று. இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடியது என்ன ஈஸியாக வாங்க முடியாது. ஸோ அது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குத்தகை நிதி முறை நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய வரமாக விளங்குது. ஸோ அந்த லீசிங் ஃபினான்ஸ் அது அந்த பெரிய பிஸ்னஸ்க்கு ஒரு வரம். இந்த முறையில் தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ அந்த சொத்துக்களை தன்னுடைய சொந்த முதலீட்டில் வாங்கி அந்த சொத்துக்கள் தேவைப்படும் தொழில் நிறுவனங்களுக்கு வாடகை அல்லது குத்தகை அடிப்படையில் வழங்கி அவற்றை பயன்படுத்த அனுமதிக்குது. ஸோ ஒரு பெரிய நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தங்க தனியாலோ ஒரு கம்பெனியோ ஒரு குறிப்பிட்ட சொத்தை வாங்குறாங்க, அதை தேவைப்படுறவங்களுக்கு குத்தகைக்கோ அதாவது லீசிங்க்கோ அல்லது ரெண்ட்டுக்கோ விடக்கூடியது. தென் த
firm which owns the asset is called lessor, and the business enterprise which hired the asset is called lessee. The contract is called lease. The lessee pay a fixed rent on agreed basis to the lessor for the use of the asset. The terms and conditions like lease period, rent fixed, mode of payment and allocation of maintenance are maintained in the lease contract. At the end of the lease period, the asset goes back to the lessor. Alternatively, lessee can own the asset taken on lease by paying the balance of price of asset concerned to lessor. Hence, lease finance is a popular method of medium-term business finance. அந்த சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை கொண்ட நிறுவனங்களுக்கு அந்த எதுக்கு விடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லீஸ் ஃபினான்ஸுக்கு விடுறாங்க. அந்த சொத்துக்களை அந்த குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்தக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அதுக்கு என்னன்னு பேர், குத்தகை எடுத்தவர் என்று பெயர். யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பேர், குத்தகை எடுத்தவர், லெசார் அப்படின்ட்டு கூப்பிடுறது. இந்த ஒப்பந்தமானது குத்தகை ஒப்பந்தம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா லீஸ் அப்படின்ட்டு அதுக்கு பேர். இந்த ஒப்பந்தத்தில் இந்த குத்தகை தொடர்பான அனைத்து சொற்பகர்கள், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒப்பந்தத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த குத்தகை காலம் எவ்வளோ, குத்தகைக்கான தொகை எவ்வளோ, அதாவது லீஸ் அமௌண்ட் எவ்வளோ, லீஸ் பீரியட் எவ்வளோ அப்படின்ட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதை செலுத்தக்கூடிய முறை எப்படி செலுத்துகிறாங்க, அதை பராமரிப்பு செலவுக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய போன்ற நிபந்தனைகளை குறிப்பிட்டிருக்குது. அந்த குத்தகை காலம் முடிந்த பின்பாடு அந்த குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்திய சொத்தை அந்த குத்தகைக்கு விற்றவர்கிட்ட திரும்பி கொடுத்துடணும். அந்த காலம் முடிஞ்சதும் அவர்கிட்ட திரும்பி கொடுத்தணும். அல்லது அது குத்தகைக்கு விற்றவர் குத்தகைக்கு எடுத்த பொருள் மீதான முழு மதிப்பை பெற்றுக்கொண்டு அந்த குத்தகையை எடுத்தவருக்கு உரிமை மாற்றியும் கொடுக்கலாம். அது திருப்பியும் கொடுத்துடலாம். இல்லை அவங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த மீதி அமௌண்ட் பெற்றுக்கிட்டு அதை அவங்களுக்கே சேல்ஸும் பண்ணலாம். These are all the sources of medium-term finance. The next one, sources of long-term finance. Long-term sources of funds refer to those sources which are required to the business firm for a period exceeding 5 years. The various sources of long-term business finance are briefly explained. இந்த 5 ஆண்டுகளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லாங் டேர்ம் ஃபினான்ஸ். அந்த நீண்ட காலத்தில் அந்த தொழில்களுக்காக அந்த நிதிகளை பல்வேறு ஆதாரங்களை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஷேர்ஸ். Corporate enterprise generally obtain capital mainly from share capital, which is divided into small units called shares. Each share has a nominal value. The Indian Companies Act 2013 describes a share to be a share in the share capital of a company. The person holding a share is called shareholder, who has the interest in the asset and profit of the company. அந்த நிறுவனங்கள் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய பெருமளவில் இருக்கக்கூடிய முதல் அந்த நிதியை எது மூலமாக திரட்டுறாங்க அப்படின்னா ஷேர்ஸ் மூலமாக திரட்டுறாங்க. ஸோ அப்படி அந்த ஷேர் மூலதனம் அப்படின்றது அந்த நிறுவனத்துடைய நிதி தேவையை கணக்கிட்டு அவைகளை சிறு சிறு அளவுகளாக பிரித்து ஷேர் வடிவில் பொதுமக்களுக்கு வெளியிட்டு அதன் மூலமாக அந்த ஃபைனான்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பங்குக்கும் ஒரு பெரிய அளவு மதிப்பு இருக்குது. ஒவ்வொரு ஷேர்ஸ்க்கும் ஒரு பெரிய அளவில் மதிப்பு இருக்குது. ஸோ அப்படி இந்த இந்திய நிறுவனச் சட்டம் 2013, அதாவது இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் அந்த ஷேர்ஸுடைய மூலதனத்தில் ஒரு சிறு அளவு அந்த நபருக்கு, வாங்கிய நபர் பங்குதாரருக்கு என்று அழைக்கப்படுகிறார். அவர் யாருன்னு அழைக்கிறாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. There are 2 types of shares, namely equity share and preference share. அவங்க 2 வகையாக அது ஷேர்ஸை பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்விட்டி ஷேர் அண்டு
preference shares. Equity shares. The fund raised by issuing equity share is termed as equity share capital. Equity share is the most important source of raising long-term capital by a company. These shares do not carry any special or professional rights in the matter of payment of annual dividend and repayment of capital at the time of winding up. Equity shareholder enjoys more voting rights in proportion to number of shares held by them. Thus, they take part in the management of company. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸில் கிளாசிஃபைடு இன்டு 2 types. First one equity share capital and the next one preference share capital. Now we are seeing the equity shares. இந்த நேர்மை பங்குகள் அப்படின்ட்டு அதுக்கு தமிழில் பேர். ஈக்விட்டி ஷேர் மூலமாக அந்த நிறுவனங்கள் திரட்டக்கூடிய முதலுக்கு நேர்மை பங்கு முதல் அப்படின்ட்டு பேர். என்ன பேர்? ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்ட்டு பேர். அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக அந்த நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நீண்டகால நிதியை திரட்டுது. இந்த பங்குகளுக்கு ஆண்டு பங்காதாயம் பெறுவதற்கோ அல்லது நிறுவனத்தை கலைக்கும் போது முதல திரும்ப பெறுவதற்கோ எந்த முன்னுரிமையும் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம டிபெஞ்சர்ஸ் கேட்கக்கூடிய முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கிடையாது, இந்த ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. டிபெஞ்சர்ஸில் டிவிடெண்ட்டும் கேட்க முடியாது. ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டலும் நம்ம வாங்க முடியாது. இதில் இந்த ஈக்விட்டி ஷேர்ஸில் ஒவ்வொரு அந்த ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேர் பங்குதாரருக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அவர் வாங்கி இருக்கக்கூடிய பங்கினுடைய எண்ணிக்கையை பொறுத்து அவருக்கு வாக்குரிமை வழங்கப்படுது. ஸோ அவர் எந்த அளவுக்கு ஷேர்ஸ் வாங்கியிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. இதுபடி அந்த அதிக ஷேர்ஸை வாங்கிய பங்குதாரர் அந்த நிறுவனத்தோடைய மேலாண்மையில் ஆதிக்கம் செலுத்துபவர் என்பது உள்ளங்கை நெல்லிக்கல் போல் தெளிவாகிறது. ஸோ அதிகமாக அந்த கம்பெனியில் ஷேர் வச்சுருக்கவங்க அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. த நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். த ஃபண்ட் raised by issuing of preference shares is called preference share capital. இந்த முன்னுரிமை பங்குகளை மூலமாக அந்த நிறுவனங்களுக்கு திரட்டக்கூடிய முதலுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மூலமாக கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு என்ன பேர்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் தோஸ் ஷேர்ஸ் விச் என்ஜாய் ப்ரையாரிட்டி regarding payment of dividend at a fixed rate out of the net profit of the company. They will get their dividend every year before any dividend is paid to equity shareholders. They will have a right to get their settlement before the claim of equity shareholders settled at the time of liquidation of company. However, they do not have voting rights. இந்த பங்குகளை லாபம் வர ஆண்டுகளில் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு வாங்குவதற்கும், அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பெறுறதில் முன்னுரிமை பெற்றவர்கள், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க முன்னுரிமை பெற்றவர்களாக இருக்காங்க. மேலும் அந்த நிறுவனத்திற்கு அழைப்பின் போது அது என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட் டைமில் அதை வைண்டிங் அப் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. மேலும் அந்த பங்காதாரர்களுக்கு முன்பாக இந்த பங்கு முதல்ல திருப்பி பெறுறதில் முன்னுரிமை பெற்றவர்கள் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை விட ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான், அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஆண்டுதோறும் டிவிடெண்ட் பெறுறதில் நிறுவனத்தோட கலைப்பின் போது, அதாவது வைண்டிங் அப் சமயத்துலேயும் அந்த ஷேருடைய முதலை திருப்ப பெறுறதில் முன்னுரிமை பெற்றவர்களாக இருக்காங்க. இந்த முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு, அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த வாக்குரிமை கிடையாது. இவங்களுக்கும் என்ன கிடையாது, ஓட்டு போடக்கூடிய உரிமை இவங்களுக்கு கிடையாது.
Then next, debentures. Debentures are an important instrument for raising long-term debt capital. A company can raise funds through issue of debentures which bear a fixed rate of interest. The individual or person subscribing to debentures is called debenture holder. An equity is an entity raising funds through debenture has to pay interest at the stipulated date whether it earned profit or loss. Failure to pay interest leads to liquidation of the company. Debenture holder do not have voting rights. Debenture holder என்ன கிடையாது, voting rights கிடையாது. இந்த டிபெஞ்சர்ஸ் அப்படின்றது இந்த நிறுவனத்தின் மூலமாக திரட்டப்பட்ட கடன் குறித்த வெளிப்படையான அத்தாட்சியாகும். அந்த டிபெஞ்சர்ஸ் அந்த நிறுவனத்திற்கு தேவையான நீண்ட கால முதல திரட்டுறதுல பெரும் பங்கு வகிக்குது. அந்த டிபெஞ்சர்ஸ் வச்சிருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு என்ன பேருனா டிபெஞ்சர் ஹோல்டர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அந்த நிறுவனத்தினுடைய லாபம் ஈட்டினாலும் அது நட்டம் ஏற்பட்டாலும் லாபம் ஏற்பட்டாலும் சரி நட்டம் ஏற்பட்டாலும் சரி இந்த கடன் பங்குதாரர்களுக்கு கண்டிப்பாக வட்டி வழங்கப்பட வேண்டும். லாபமோ நஷ்டமோ இந்த டிபெஞ்சர் ஹோல்டருக்கு அவங்க என்ன கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த நிறுவனம் வட்டியை தர மறுக்கும் பட்சத்தில் அந்த கடன் பத்திரதாரருக்கு நீதிமன்றத்தை அவங்க என்ன பண்ணலாம், கேஸ் ஃபைல் பண்ணக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும், டிபெஞ்சர் ஹோல்டருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கடன் பத்திரங்களுக்கு வாக்குரிமை கிடையாது. இந்த டிபெஞ்சர் ஹோல்டருக்கு என்ன கிடையாது, ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒன், retained earnings. Retained earning refers to the process of retaining a part of net profit year after year and reinvesting them in the business. It is also termed as pulling back of profit. An individual would like to save a portion of his or her income for meeting the contingencies and growth needs. Similarly, profit-making company would retain a portion of the net profit in order to finance its growth and expansion in near future. It is described to be the most convenient and economical method of finance. எந்த ஒரு நிறுவனமும் தான் ஈட்டிய ஒட்டுமொத்த லாபத்தையும் பங்குதாரர்களுக்கு பகிர்ந்தளிப்பது கிடையாது. மாறாக ஈட்டிய வருவாயில் ஒரு பகுதியை அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துட்டு மீதமுள்ள லாபத்தை சேமித்து அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு மறு முதலீடு செய்கின்றனர். என்ன பண்ணுறாங்க, அவங்க ஈட்டக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை தான் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறாங்க. ரிமைனிங் ஒரு பகுதியை என்ன பண்ணுறாங்க, கம்பெனியோடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணுறாங்க, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதற்கு திருத்தி வைக்கப்பட்ட ஆதாயம் அல்லது லாபத்தை மறு உழவு செய்தல், அதாவது பவுலிங் பேக் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்ட்டு பேர். அந்த தனி மனிதன் தான் ஈட்டிய வருமானத்தை அனைத்தையும் செலவு செய்யாமல் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்கிறதுக்கு அதில் ஒரு பகுதியை சேமித்து வைக்கிறது போன்று அந்த நிறுவனங்களுக்கு அவற்றுடைய வளர்ச்சி, தொழிலுடைய விரிவாக்கம், தொழிலுடைய பன்முனையாக்கம், டைவர்சிஃபிகேஷன், அதாவது அந்த புதிய தொழில் அறிமுகம், இந்த போன்ற பல நடவடிக்கைகளுக்காக அதில் பாதி ப்ராஃபிட்டை அவங்க வச்சுருக்காங்க. மேலும் இந்த நஷ்டம் வரக்கூடிய காலங்களில் அந்த டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு வழங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, இந்த நிதி பெரிதும் உதவுது. ஸோ இந்த மாதிரியான நிதி பயன்படுத்துறதுல எந்தவித சட்ட சடங்குகளும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே இந்த வகையான ஃபைனான்ஸை மிகவும் எளிதாக திரட்டக்கூடியதாகவும் மிகவும் மற்றும் சிக்கனமானதாகவும் கருதப்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈஸியாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம், சிக்கனமாகவும் இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், பப்ளிக் டெபாசிட்.
Under this method, companies invite public deposit by giving advertisement in the media. It offers deposit scheme for a longer tenure. Person interested in making public deposit has to undergo a simple formality. The interest rate offered by companies on public deposit are relatively higher than the bank. Public deposit are perceived to be economical for the company since the interest rate on deposit is less than the cost of borrowing from the bank. The company need not offer any of its assets as security on accepting public deposits. Moreover, the control of the company is not diluted as the deposit holders do not enjoy the voting rights. இந்த பொதுமக்கள் பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க மற்றும் ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய சேமிப்பை வைப்பு முதலீடு செய்வது நாம் அறிந்திருக்கோம். அதே போல தான் இந்த மக்கள் இந்த நிறுவனங்கள்லையும் வைப்புகளில் முதலீடு செய்யலாம். இந்த நிறுவனங்கள் தங்களுடைய வைப்பு திட்டங்களை குறித்து விரிவான விளம்பரம் செய்கின்றனர். அந்த நிறுவனத்தோட நிலை வைப்பில் அந்த முதலீடு செய்ய விரும்பக்கூடிய முதலீட்டாளர் எந்தவித சடங்குகளையும் பின்பற்றாமல் இதற்கான வழங்கப்படுகின்ற படிவத்தில் கேட்கப்படக்கூடிய சிறு விவரங்களை பூர்த்தி செய்து அளிப்பதன் மூலமாக எளிய முறையில் முதலீடு செய்யலாம். அந்த நிறுவனத்துடைய வைப்புக்கு தரக்கூடிய வட்டியானது அந்த வங்கியோடைய வட்டி வீதத்தில் கூடுதலாக இருக்கிறதுனால அந்த முதலீட்டாளர்களுடைய கவனத்தை அதிகம் ஈர்க்குது. இந்த வகையான நிதியை திரட்டக்கூடிய போது இந்த நிறுவனங்கள் எந்த சொத்தையும் ஈடாக தர வேண்டிய அவசியம் இல்லை. நிறுவனத்துக்கு எந்த ஒரு சொத்தும் அவங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் இந்த வகையான முதலீடுகள் அந்த நிறுவனங்களுடைய நிர்வாக கட்டுப்பாட்டை எந்த விதத்திலையும் பாதிக்கிறதும் கிடையாது. அந்த நிர்வாகத்துடைய கட்டுப்பாட்டையும் பாதிக்கிறது கிடையாது. எனவே இந்த பப்ளிக் டெபாசிட் அப்படின்றது அந்த நிறுவனங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வழங்கியிருக்கிறதுல ஒரு டவுட்டும் கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒன், லாங் டேர்ம் லோன் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க். Commercial banks are important source of raising business finance for various purposes as well as for different time periods. Banks in modern time offer long-term loans for a period beyond 5 years also. The long-term loan taken from bank can be repaid either in installment or in one lump sum. இந்த பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த பல்வேறு காலகட்டங்களில் அந்த நிதியை பெறுவதற்கு அந்த வணிக வங்கிகள் பல முக்கிய ஆதாரங்களாக விளங்குகின்றன. இப்போ இருக்கக்கூடிய வங்கிகள் 5 ஆண்டுகளுக்கு மேலே நீண்ட காலத்தில் கடன்களை வழங்குது. இந்த பேங்க்ஸ்லேருந்து பெறக்கூடிய இந்த நீண்ட லாங் டேர்ம் லோன்ஸை மொத்தமாகவோ அல்லது பல தவணைகளிலோ நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி செலுத்தலாம். ஒரே தவணையாவோ அல்லது பல தவணைகளாவோ நம்ம திருப்பி செலுத்தலாம். Banks provide long-term loan on the security of asset of the business firm. Nowadays, the formalities for taking long-term loans are simplified by the Reserve Bank of India. அந்த தொழில் நிறுவனங்கள் அந்த சொத்துக்களை பிணையாக பெற்று இந்த பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீண்ட கால கடன்களை வழங்குது. தற்போது அந்த நீண்ட கால கடனை பெறுவதற்கு வழிமுறைகள் ஆர்பிஐ எளிமையாக்கி கொடுத்துருக்கு நமக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், த லோன்ஸ் ஃப்ரம் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். Central and state government have established various financial institutions in India to provide finance to business enterprise for a longer period. These institutions aim at promoting the industrial development of a country. In addition to loan assistance, they conduct market survey, provide technical assistance, and supply marginal
talents to borrowing enterprises to manage the companies. They mainly provide large funds for longer period for financing expansion, reorganization and modernization of an enterprise. They allow longer repayment period to repay the loan. Hence, the borrowing companies do not feel the stress of repayment. Financial institutions provide terms loan mostly to highly rated corporates by the credit rating companies. அந்த தொழில் நிறுவனங்களுக்கு அந்த லாங் டேர்ம் ஃபினான்ஸ் வழங்குறதுல அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்தியாவில் பல்வேறு ஃபினான்ஸ் நிறுவனங்களை நிறுவியுள்ளது. இந்த நிறுவனங்கள் ஒரு நாட்டுடைய தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்குது. அந்த கடன் உதவி மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான சந்தை ஆய்வையும் மேற்கொள்ளப்படுது. அந்த தொழில்நுட்ப உதவி அளிக்கிறது, மேலாண்மை உதவி செய்யக்கூடியது ஆகிய சேவைகளும் இந்த கடன் பெறக்கூடிய நிறுவனங்களுக்கு வழங்குது. பொதுவாக இந்த நிறுவனங்கள் நீண்டகால நிதியை அந்த தொழில் நிறுவனத்தை மறுசீரமைத்தல், நவீனமயமாக்கல் ஆகிய செயல்களுக்கு வழங்குது. கடன் பெற்ற நிறுவனங்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்த நீண்டகால அவகாசம் தரப்படுகிறது. ஸோ அப்படி இந்த நீண்டகால அவகாசம் தரப்படுறதுனால அந்த கடன் பெற்ற நிறுவனங்கள் கடனை திருப்பி செலுத்துவதை சுமையாக உணர்வது இல்லை. அந்த நிதி நிறுவனங்கள் குறிப்பாக தர மதிப்பீடு நிறுவனங்களாக கடன் தர மதிப்பீடு வழங்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தரமான நீண்டகால கடன்களை அளிக்குது. These are all the small and medium and long term finance. Okay dear students, we will meet in next session.